முதலைகள் டைனோசருடன் வாழ்ந்த உயிரினம் இல்லை. உண்மையை சொன்னா அது டைனோசர்களுக்கு முன்னே தோன்றிய ஒரு உயிரினம். 240 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பூமி முழுக்க கண்டினென்டல் ட்ரிட் நடந்த காலத்தில் முதலைகள் ஏற்கனவே இருந்தன. டைனோசர்கள் அழிந்து போனதும் பல உயிரினங்கள் மறைந்தாலும் இன்றும் மாறாமல் அதே வகை தலையுடன், அதே அழுத்தமும், அதே வேட்டையாடும் திறனுடன் இன்றும் கிராக்கடைல் உயிரோடு இருப்பது ஒரு பயங்கரமான மிரக்கல் தான். முதலை இரத்தத்தில் பாக்டீரியாக்களை அழிக்கும் தன்மை இருக்கு. அதனால் தான் காயங்கள் வந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆகாது. இதை வைத்து விஞ்ஞானிகள் புதிய ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்க முயற்சி செய்து வருகிறார்கள். நம்ம கிராக்கடைலை பார்த்த உடனே பயம்தான் வரும். ஆனால் அதே முதலைதான் தன்னுடைய குட்டிகளை மிக பாசமாக பாதுகாக்கும். முட்டையிலிருந்து வெளியே வரும் குழந்தைகளை அவங்க வாயிலே மெதுவாக எடுத்து பாசமா ஆறடி தூரத்தில் உள்ள நீருக்குள் எடுத்துச் செல்லும். இந்த அளவுக்கு பாதுகாப்பான தாய்மை சில பறவைகள் கூட காட்ட மாட்டாங்க. உலகத்திலே அதிக வாய்ப்பிடி வலிமை கொண்ட விலங்கு இதுதான். ஒரே கடியிலே எலும்பை நொறுக்கக்கூடிய சக்தி 3700 பிஎஸ் வரை இருக்கிறது. ஒரு முதலைக்கு லைஃப் டைம்ல 8000 பல்லுகள் வரை வளரக்கூடிய திறன் இருக்கு. இது போன்ற வியப்பூட்டும் விலங்குகள் பற்றிய சுவையான உண்மைகளை தெரிஞ்சுக்கணும் என உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.